மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலையில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, உன் ஜீவனை ரட்சிக்க நீ வகை தேடு. நாடு பிரயாசப்படு, இப்படி பல காரியங்கள் இருந்தாலும் நீ அதற்குண்டான ஒரு வகையை தேடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஆபிரகாம் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது 3 பேர் வர்றாங்க. வந்து அவரிடத்திலே பேசுகிறார்கள். பேசி போட்டு அவர்கள் போகிறார்கள். எப்படி சொன்னால், சோதோமுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, கர்த்தர் சோதோமை அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆதியாமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசித்தாலங்க தெரியும். எப்படின்னா, அங்கே போட்டு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன். ஆண்டு சொல்கிறாரு, என்கிட்ட வந்திருக்கு சோதம் குமாரா நிலைமை இப்படி வந்திருக்கு, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 3 புருஷர் வந்தாங்க. வந்துட்டு இந்த காரியத்தை அவர்கள் பேசினார்கள். அப்போ கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இந்த காரியத்தை பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, சோதோமுடைய பாவம் மிகவும் கொடியதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கொடிதான பாவம் இருந்தது. இந்த கொடிதான பாவத்தின் மத்தியிலே ஜீவித்த ஒரு மனிதன் தான் லோத்து. அந்த லோத்து இருந்தால் ஆபிரகாமிட்ட வந்த அதே 3 புருஷரும் எங்கே போனாங்கன்னு யார்கிட்ட போனாங்க? லோத்துக்கிட்டேயும் போனாங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த 3 புருஷர் யார் அப்படின்னா யார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவி அப்படின்னா. இதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்தாவின்றதில் எனக்கு உடன்பாடு இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், ஆதியாமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கோ 22ஆம் வசனத்தை வாசிங்கனாக்கும், அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டு இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இப்போ வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னும் அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோடு கூட போய் அவர்களை போயிட்டு வாங்கன்னு என்ன செஞ்சான்? 3 புருஷரையும் வழி விட்டு அனுப்பிட்டு 33ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது என்னன்னா, பின்னும் ஆபிரகாம் என்ன செய்தான்னு சொன்னா, கர்த்தருடைய சமூகத்திலேயே இருந்து கர்த்தர் ஆபிரகாமோடைய இருந்தான். அப்போ கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். ஏன்னா, நான் செய்ய போகிறதை என் சிநேகிதனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமோடு கூட என்ன செய்கிறாருன்னு சொன்னால், சோதோமுக்கு வருகிற நிலைமையை குறித்து அவனோடு கூட எல்லாவற்றையும் சொல்லுகிறார். சொன்னபோது ஆபிரகாம் தன் சகோதரனாகிய லோத்து அங்கே இருக்கிறான் என்பதை நினைவு கூர்ந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆண்டவர்கிட்ட போயிட்டு பேசுகிறேன். ஆண்டவரே, நீர் இதை அழிக்கிற நேரத்தில் நீர் என்ன செய்வார்னு சொன்னால், 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 45 இருந்தா இப்படின்னு அப்படியே வர்றான். இதெல்லாம் பேசிட்டு கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 33ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது பார்க்குறீங்க, கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசி முடித்து விட்டு அவர் போனார். அதுக்கு மேலே ஆபிரகாமுக்கு கேட்கறதுக்கு கேள்வி கிடையாது, இவருக்கு சொல்றதுக்கு பதிலும் இல்லை. இதுதான்ப்பா முடிவு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இவ்வளவு தூரம் ஆபிரகாம் எதற்காக கேட்கிறான் என்று சொன்னால், அவனுடைய சகோதரனுக்காகத்தான் அவன் பரிந்து பேசுகிறான் என்பதை அறிந்திருந்தார். இப்ப பட்டணத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. பட்டணத்துக்கு முடிவு வர்ற நேரத்தில், அதை அழிக்க போற நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து என்று போட்டிருக்கோம். நீங்க 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கோ, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து கூடியிருந்த படம். ஆபிரகாம் நினைக்கிறார், அவன் பேசினானே தன் சகோதரனுக்காக, அவனை எப்படியாவது அங்கிருந்து மீட்டு கொள்ள வேண்டும் என்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்காக எத்தனையோ பேர் ஜெபிக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க, நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபங்கள் தான் இன்றைக்கு நம்மை ரட்சித்து வழி நடத்துகிறது. நம்முடைய நீதியின் பாதையிலே நம்மை ரட்சிக்கல,
நம்முடைய படிப்பினால் நம்ம ரட்சிக்கல, நம்முடைய அறிவு திறனால் ரட்சிக்கல. எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய பரிந்து பேசுதல் தான் இன்றைக்கு உங்களையும் என்னை கர்த்தருடைய சமூகத்திலே நிறுத்தியிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, அழிக்கிறதுக்கு முன்பதாக ஆபிரகாமை நினைத்த கர்த்தர் ஒரு காரியம் செய்கிறார். தூதர்களை அனுப்பி வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இங்க பாத்தீங்கன்னா, வெளியில விட்டுட்டு நீ எங்கும் நிக்காத, நீ என்ன செய், ஓடிப்போ. எதுக்காக அப்படின்னா, உன் ஜீவனை நீ தப்புவித்து கொள்ளும்படிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த இடத்துல நீங்க பார்ப்பீங்கன்னாக்கும் 4 காரியங்கள் இருக்கிறது. ஜீவன் பாதுகாக்கப்படுகிறதுக்கு முதலாவது என்ன செய்யணும், நீ ஓடி போகணும். 2வது நீ ஒரு காரியம் செய்யணும், பின்னிட்டு பார்க்க கூடாது. 3வது நீ அழியாதபடிக்கு என்ன செய்யணும், மலைக்குத்தான் போகணும், வேற எங்கேயும் நீ போக முடியாது. அங்க போனாதான் உனக்கு வாழ்க்கை இருக்கிறது, அங்க போனாதான் ஜீவன் இருக்கிறது. அதே வேளை நீ ஜீவன் தப்ப ஓடி போ என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா ஜீவன் நான் அடைய வேண்டும். அதாவது நமக்கு எல்லாருக்கும் ஜீவன் இருக்கு, நித்திய ஜீவன் என்று ஒன்றிருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வந்த எந்த மார்க்கத்திலாகிலும் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை நான் அறியேன். ஆனால் என்னுடைய பரிசுத்த வேதாகமத்திலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகத்தான் வந்தார். அதைத்தான் அவர் வாக்கு பண்ணினார். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது 1 யோவானுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த என்னது, வாக்குத்தத்தம். நான் உனக்கு வீடு வாங்கி தருவேன், கார் வாங்கி தருவேன், அது தருவேன், இது எல்லாம் கிடைக்கும். நான் சொல்றேன், எதையுமே அவர் சொல்லல. எதை சொன்னார் தெரியுமா, நீ அழிந்து நரகத்துக்கு போய் வேதனை அனுபவிக்காதபடிக்கு நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்கிறது தான் நான் உனக்கு செய்கிற வாக்குத்தத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தவர்கள் இவ்வளவாய் உலகத்தில் என்ன செஞ்சாரு. எதுக்கு குமாரனை அத்தனை பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் சகிக்க அனுப்புனத நோக்கம் என்ன தெரியுமா, நானும் நீங்களும் நித்திய ஜீவனை பெறும்படி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நித்திய ஜீவனை நான் பெற வேண்டுமானால் முதலாவது நித்திய ஜீவனை நான் வாஞ்சிக்கிறவனாக இருக்கணும், அதாவது விரும்புகிறவனாக இருக்கணும். நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னா, சங்கீதமுடைய புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அப்படின்னு போட்டிருக்கு. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்வாங்க, செத்தா என்ன ஆகுதுன்னு யாருக்கு தெரியும், எப்படி ஆகுது யாருக்கு தெரியாது, செத்தா மறுபிறப்புக்கு என்னென்னமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு முறை மரிக்கிறது பின்பு தீர்ப்படைகிறதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது, அவ்வளவுதான். கடைசியில நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புல நித்திய ஜீவனா அல்லது நித்திய அக்கினியா என்பதை நியாயம் தீர்க்கிறதுக்கு இயேசு ராஜா சிங்காசனத்தில் இருப்பார் என்று வேதம் வெளிப்படுத்தல சொல்லப்படுது. அப்படியா இருந்தா நித்திய ஜீவனை முதலாவது என்ன செய்யணும்னா, ஒரு வாலிபன் விரும்பணும், ஒரு வயோதிபன் விரும்பணும், ஒரு குழந்தை விரும்பணும், ஒரு யுவதி விரும்பணும். அப்பத்தான் அந்த நித்திய ஜீவனை நோக்கி போக முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த நித்திய ஜீவனை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப நித்திய ஜீவனை விரும்பணும்னா அதற்கு நான் ஆயத்தம் இல்லாவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு முறை ஒரு சிறைச்சாலையிலே ஒரு நல்ல ஒரு வாலிபன், அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு சொன்னா, தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்டாச்சு. அவனை என்ன போறாங்க, தூக்க போறாங்க. தூக்க போற நேரத்தில் அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து என்னன்னா, அவன் நல்லவன், அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு கடிதம் எழுதி எல்லாரும் சைன் பண்ணி ஜனாதிபதிக்கு அனுப்புனாங்க. ஜனாதிபதி அந்த லெட்டரை பார்த்துட்டு என்ன செஞ்சாரு சொன்னா, உடனே அங்கிருந்து ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புறாரு. இவன் நல்லவனா இருக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டப்பா நீதிபதிக்கு சொன்னாரு, நீ போய் பார்த்து சரியான காரியத்தை செய்ய அப்படின்னு அவனை விடுதலையாக்க அப்படின்ட்டு அந்த லெட்டரை எடுத்துட்டு இவர் போறாரு. எங்க ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போனா அங்க போயிட்டு ஜெயிலரோட சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு கைதியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றும் சொல்லலை. போனார்.
போயிட்டு அந்த சிறைச்சாலை அந்த கூடத்தில் அப்படி நடந்து போயிட்டு அந்த சிறைச்சாலை அடைக்கப்பட்டு தூக்கு தண்டனைக்காக வேதனையோடு காத்திருக்கிற அந்த வாலிபனை இவர் போகிறார். போகும்போது எப்படி போகிறாரு? ஒரு ஃபாதர் மாதிரி உடுப்பு போட்டு போகிறார். ஃபாதர் மாதிரி உடுப்பை போட்டுட்டு போயிட்டு அந்த வாசல்கிட்ட போனோன்னு இவரை கண்டு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? இங்கே வராத சொன்னால் உன்கிட்ட கொஞ்சம் இங்கே வராத, நான் உன்னோட கூட பேச விரும்பவில்லை அப்படின்னு கத்தி அவன் நினச்சா மறுபக்கம் திரும்பிட்டான். திரும்பினா அவர் சொன்னார், சரி நான் வரல, நான் போகிறேன் அப்படின்னு வந்து காட்டினார் அந்த லெட்டரை. பாருங்கள், ஜனாதிபதியுடைய ஓடுறது தான், ஆனால் அவன் அதை விரும்பலை, கிழிச்சு போட்டு போயிட்டார். இவ்வளவு நல்லவனாக இருந்திருந்தா இப்படி நடந்திருக்க மாட்டான் அப்படின்னு. சில நேரங்களில் ஆண்டவருடைய அன்பும் கூட இப்படி தான் வருது. பல விதத்திலும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் விடுதலை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நான் அதை வெறுப்பேன் என்றால் என்னுடைய ஆவி மனுஷனோடு கூட போராடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா தெரிந்து கொள்ளுதல் என்கிறது ஒரு மனுஷனுடைய விருப்பத்தை பொறுத்து தான். அவனுடைய அந்த மனுஷன் எதை விரும்புகிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா உபாகமத்தின் புத்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறான், நான் ஜீவனையும் மரணத்தையும் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். நான் வைக்கிறேன், எது? ஜீவனை வைக்கிறேன். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நித்திய ஜீவனும் நித்திய மரணமும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது, உனக்கு முன்னதாக வைக்கிறேன். தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. நித்திய ஜீவனை நான் தெரிந்து கொள்ளுகிறேன், நித்திய மரணத்தை தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறது. ஒரு தனி மனிதனுடைய விருப்பத்தை ஒத்ததாக இருக்கிறது. மோசே சொன்னா சொல்லிட்டு ஒரு புத்தி சொல்லுகிறான், என்ன தெரியுமா? நீ ஜீவனையே தெரிந்து கொள் என்று சொல்லுகிறான். என்ன சொல்றான்? நீ ஜீவனை தெரிந்து கொள். ஏனென்றால் ஜீவன் தெரிந்து கொள்ளப்பா, நித்திய அக்கினியில நித்திய மரணம். அங்க வேத மரணம் அங்க போய் சாகிறது இல்லை, யாரும் அங்க யாருமே சாகிறது இல்லை. உடனே போவா அங்க செத்துட்டா இங்க செத்துட்டா அங்க செத்த இல்லை இல்லை. அங்க போனா இதை விட வேதனை, இதை விட கொடுமை. எனவே நீ என்ன செய்யாத, அங்க போகாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய ஆவி, நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும், என்னுடைய ஆவி என்றென்றைக்கு என்ன செய்யாது, மனுஷனோட போராடாது. அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் மிஞ்சி மிஞ்சி போனா 120 வருஷம் தான். மோசே சொல்லும் போது சொன்னான், பலத்தின் மிகுதியினால் இல்ல. ஆண்டவர் சொன்னார், பரவாயில்ல இன்னொரு 40 வருஷம் கூடி தரேன், அதுக்குள்ள நீ முடிவு எடுத்துக்க, அது நீ செய்ய வேண்டிய வேலை. நான் ஆனால் என்னுடைய ஆவியானவர் உன்னை ஊந்துவார், ஏவுவார், எல்லாம் செய்வார். உனக்கு விடுதலை பேப்பரோட வருவாரு. ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொள்ளாத உன்னை பொறுத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிட்டா நல்லது. அதுதானே நித்திய ஜீவன் இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு வாலிபன் வருகிறான். மாட்கழுது சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். என்னது? இயேசு போறாரு. வழியில போகும்போது அவன் நல்ல மனுஷன் வந்து, நான் நித்திய அப்படியே கேட்டான். முழங்கால் போட்டு, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுனா நான் என்ன செய்யும்? எவ்வளவு தாழ்மையெல்லாம் இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, போய் இந்த கற்பனையே அவன் சொன்னான், இதெல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டு. இதுல எல்லாம் இல்லையா பெரிய கதை, நான் எல்லாம் சின்ன வயசுலேருந்து செய்கிறேன். நான் யாருக்கும் சிலர் சொல்லுவாங்க பாருங்க, எப்படி தெரியுமா, அது மாதிரி ஒரு பொய் உலகத்தில், இவர் புல்லு மேலே நடந்தால் புல்லுக்கு கூட உண்ணாகாது, இவர் 10 மணி நேரம் புள்ளே செத்து போகும் சொல்றது அப்படித்தான் சொல்லுவாங்க. ஐயோ இவருமா, அவர் ஒரு ஈக்கு கூட எறும்புக்கு கூட என்ன செய்யறது இல்லை, துரோகமா. எறும்பு கடிச்சா சும்மா விட்டுருவாரா? இன்றைக்கு அப்படித்தான் ஜனங்கள் இருக்கிறோம். அவன் சொல்றான், நான் எல்லாம் சின்ன வயசுல இருந்து கடைப்பிடிக்கிறேன். வேதம் அப்படியே அவனுக்கு தெரியும், இது எல்லாவற்றையும் சின்ன வயசுல. ஆண்டு சொன்னாரு, ஆனால் இன்னொன்னு இருக்குப்பா,
நீ இதெல்லாம் செய்கிற, இன்னொரு சின்ன குறை இருக்குது, அதை நீ செஞ்சிட்டேன்னு சொன்ன எங்கே போயிடுவேன். அவன் என்ன கேட்டான்? காணி எங்கே வாங்குறன்னு கேட்கல, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும். நல்ல கேள்வி. ஆண்டு சொன்னாரு, இந்த குறையை நீ நிறைவேற்றிட்டேன்னு சொன்னா நித்திய ஜீவன் உனக்கு சொந்தம் அப்பா. அப்படி. ஆனால் அவனோ எப்படி போனானா? துக்கத்தோட போனான். ஏன்? இப்ப நான் அதுல இருக்கிற வசனத்தை அப்படியே எடுக்காம நான் அது கொஞ்சம் இதா சொல்றேன். எப்படின்னா, உன்னிடத்துல இருக்கிற நீ என்ன செய்ய, விற்று தரித்திரருக்கு கொடு. இந்த தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன அந்த செய்தியிலே ஒரு மறைந்திருக்கிற ஒரு பதம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நீ அன்பு காட்டு. அப்படித்தானே? அன்பு இருந்தா தானே செய்ய முடியும். நீ என்ன செய்யணும்? அன்பு காட்டும். அப்ப நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதற்கு இன்னும் ஒரு குறை இருக்கிறது. நீ விபச்சாரம் செய்ய மாட்ட, நீ களவெடுக்க மாட்ட, பொய் சொல்ல மாட்ட, பிறருடைய பொருளை, எல்லாம் நல்லதுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னொரு குறை இருக்கப்பா, அந்த குறையை நீ நிறைவேற்றிட்டா, பெத்தேல் திருச்சபை போதகனே, விசுவாசியே, நீ பரலோகத்தில் என்ன செய்வ? நித்திய ஜீவனை. அவ்வளவு. அது என்னது? அன்பு. அன்பு நீ சரியா செய்வன்னு சொன்னா எல்லாம் சரியா வரும். நீங்க பாத்தீங்கன்னா, அன்பு செய்யும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது நல்லதுதான். ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு வாக்கியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தகப்பனையும் உன் தாயையும், நல்ல கவனிங்க, உன் தகப்பனையும் உன் தாயையும் முதலாவது நீ செய்ய என்ன தெரியுமா? தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணணும். பவுல் சொல்லும் போது இதுதான் வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. உன் ஆயுசு நாள் நீடித்திருப்பதற்காக உன் தகப்பனின் தாயையும் நீ என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு நீ உன்னிடத்தில் அன்பு கூறு. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. இரண்டாவது அன்பு கூற வேண்டியது உன் மனைவினிடத்தில் அன்பு கூறு. அதானே அடுத்தபடியா வரும். ஒருத்தர் திருமணம் முடிச்சா திரும்ப மனுஷி புருஷன் இவங்க தானே வரும். அவங்க ரெண்டாவது யார்கிட்ட அன்பு, முதலாவது யார்கிட்ட காட்டுன்னா தகப்பனிடத்திலும் தாயினிடத்திலும். தகப்பனிடத்திலும் தாயினிடத்திலும் அன்பு கூறுகிறதுக்கு ஒரு மனிதன் என்ன செய்யணும்? நன்றி உள்ளவனாக இருக்கணும், அந்த உணர்வுள்ளவனாக இருக்கணும். என் தகப்பன் எனக்கு செய்தவைகள் என்ன? நான் சில நேரம் பார்த்திருக்க சில காரியங்கள் எழுதியிருப்பாங்க. எப்படி தெரியுமா? தாய் சுமந்தது 9 மாதம், தகப்பன் சுமந்தது 25 வருடம். அத்தனை குடும்ப பாரத்தையும் அவன் சுமந்து கொள்ளுகிறான். ஆனால் என்னுடைய தகப்பனை குறித்து நான் அநேக நேரங்களில் சிந்திக்கிறதும் பேசுகிறதும் இந்த இடத்திலும் கூட சொல்லி இருக்கிறேன். என் தகப்பனை இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில மறந்தது கிடையாது. ஒவ்வொரு நிகழ்வுகளின் பொழுதிலும் அவரை நான் நினைவு கூறுகிறேன். எங்கெல்லாமோ அவரை நான் பேசுகிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்னோடு கூட கலந்திருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன். இரண்டாவது என் தகப்பனிடத்தில் மட்டும்தான். முதலாவது என்ன ஒரு முறை சொல்லி எங்க குடும்பத்திலே பிள்ளைகள் எல்லாம் சொன்னாங்க, நீங்க எங்க மேல முதலாவது நான் கண் கண்டவர் அவர்தான். அவர் எனக்கு செய்தவைகள் என்ன அப்படின்னா, நான் அதான் சொல்லியிருக்கேன். சாப்பாடு ஒரு நாள் கொண்டு போய் அம்மா சொன்னாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு போ அப்படின்னு. இங்கேருந்து மட்டக்குள்ளேருந்து கண்ணாஸ்பத்திரி கிட்ட இருக்க ஸ்லேவ் ஐலண்ட்டை கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தா தரன்னு சொன்னால் மகன் நீ சாப்பிட அப்படின்னாரு. சாப்பிட்டு அவர் கொஞ்சம் சாப்பிட்டாரு. சாப்பிட நான் வந்து வீட்டில் சொன்னேன், நான் சாப்பிட்டேன் அங்கே அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, பப்பாவுக்கு தான்டா கொடுத்து அனுப்புனது, இனிமே நீ சாப்பாடு கொண்டு போய் பப்பாவுக்கு இல்லை உனக்கு சேர்த்து கொண்டு போ. நான் சாப்பிடுகிறேன், என் தகப்பன் பார்த்து ரசிக்கிறார். நான் ஒரு உடுப்பு கேட்டேன்னா 3 நாள் நடக்கிறார். அந்த தகப்பனை என் வாழ்க்கையில் எப்படி பறக்க முடியும்? அப்படியா இருந்தா நான் அறியாத ராத்திரி நேரங்கள் அழுகும் பொழுது எத்தனை ராத்திரி என்னை தூக்கி வைத்திருந்திருப்பார். எனக்காக மருத்துவமனைக்கு போயிருப்பார், எனக்காக தன்னுடைய சம்பாதியத்தை கொடுத்தார், என் தாய் தன்னுடைய ஆகாரத்தை கொடுத்தார். இவைகளை நான் மறவாதிருப்பேனே. ஆனால் முதலாவது அவர்களிடத்தில் அன்பு கூறுவேன். அவர்களிடத்திலே அன்பு கூர்ந்ததுக்கு பிறகு என்னிடத்திலே நான் அன்பு கூறுவேன். என்னிடத்திலே நான் அன்பு கூறும் பொழுது பிறனிடத்திலும் அன்பு கூறுவேன். ஏன்னா ஒரு முள்ளு குத்துனா எனக்கு என்ன வழி இருக்குமோ அந்த வழிதான் அவனுக்கும் இருக்கின்ற உணர்வு எனக்கு வரும். தேவராஜ்யம் போற நித்திய ஜீவனை சொல்லிருக்க. அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருக்கு. வேற
அந்த அன்பு கூறத்தக்கதாக முதலாவது நிலைமைக்கு நாம் வரணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 22:36 40 வரைக்கும் வாசிக்கொள்வது, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு கூட அன்பு கூறுவாய். இது முதலாவது கற்பனை. அவன் கேட்ட என்னது? 10 கட்டளை இருக்கப்பா, இதுல எதப்பா முக்கியமானது? ஆண்டு சொன்ன, முதலாவது எனக்கிட்ட ஒழுங்கு அன்பு காட்டு. எப்படி அன்பு காட்டணும்? இருதயம், ஆத்துமா, மனது. இது 3ல எனக்கு என்ன செய்யணும்? நல்ல முழுமையான அன்பு, அறகுறை இல்லை. முழு ஆத்துமா, முழு மனது, முழு இருதயம், இதுல நீ எனக்கு அன்பு கூறணும். ஆண்டவரிடத்திலே முழுமையாக நான் அன்பு கூறுவேனே, ஆனால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். வேதத்தில் ஒவ்வொரு வசனமா வாசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. என் ஆண்டவர் இப்படி இருந்தால் இதைத்தான் செய்வார், இதைத்தான் செய்வார் என்கிற அறிவு எனக்கு வந்த உடனே நான் எல்லாவற்றையும் செய்ய தகுதி பெற்றவனாயிருப்பேன். அப்ப நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், நான் பரிசுத்தாவின் பெற்றேன். பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறாட்டி ஒருத்தன் பரலோகம் போக முடியாது. நான் அங்க போயிருவேன், இருந்துருவேன், அப்பா மடியில இருப்பேன். இதெல்லாம் கதைங்க, பேச்சுக்கு நல்லோம். அப்படி இருந்தா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர் பரலோகத்துக்கு போனா பரலோகத்தில் இடமே இல்லை. தெரிந்து கொள்ளுவார், மணிகளை தெரிந்து கொள்ளுவார். இப்ப அன்றைக்கு ஒரு போதகர் பிரசங்கம் ஒன்று கேட்டேன். பிரசங்கம் கேட்கல, திடீர்னு தட்டணும்னு அவர், நான் முந்தி கேட்ட ஒரு பாஸ்டர்னு சொல்லிட்டு நான் தேடினேன். அப்ப நான் சொன்னேன், இவர் என்ன பிரசங்கம் பண்றாருன்னா இப்படி பண்றாரு, எவ்வளவு பெரிய பேலர். உடனே சொன்ன, போட்டு காட்டினா இந்த பாஸ்டர் பேரை சொல்லிட்டாங்க. பேரை சொல்லிட்டு, அவர் அப்படி ஒரு நாள் பண்ண மாட்டாரு, சரியானதானே. நான் சொன்னேன், கிருபைன்னு சொல்றாரு, எந்த பாவமும் கிருபையினால் மன்னிக்கப்படும், ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. அப்படியா இருந்தா நீ பாவம் செய்யறதுக்கு துணிகரமான காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்க, அதுதானே. இன்னைக்கு துணிகரமான காரியங்கள் செய்யறதுக்கு கிருபை எல்லாத்தையும் மூடுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. கிருபை எல்லாத்தையும் மூடாதுங்க, ஏமாந்து போகாதீங்க. நியமிக்கப்பட்ட ஒவ்வொன்று நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற இவைகளின் படி ஜீவிக்கத்தான் கர்த்தர் உன்னையும் என்னை அழைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்ப முழு மனதோட நீ என்ன, அது முதலாவது கற்பனை. அடிமைத்தனத்து வீடாகிய வரப்பட்ட கர்த்தருக்கு ஒன்னும் நீ செய்யக்கூடாது, முழு மனதோட. ரெண்டாவது அவர் சொல்றாரு, இதற்கு ஒப்புணையா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். 10 கற்பனை ரெண்டா பிரிச்சுட்டார். ரெண்டா பிரிச்சு என்ன சொல்றாரு? எல்லாமே ரெண்டா இருக்கு. ஒன்னு கர்த்தர் எடுக்கிற அன்பு கூறு, ரெண்டாவது ஓங்கிட்ட அன்பு கூறு. ஓங்கிட்ட அன்பு, நீ நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக உன்னிடத்தில் அன்பு கூறு. அவர் பாவம், அவர் நித்திய ஜீவனுக்கு போவாரோ இல்லையோ தெரியல, நமக்கு அந்த கவலை தான். அவர் போவாரா இல்லையோ தெரியல. அவர் போனா என்ன, போகலன்றது முதல்ல விட்டு, நீ போவியா நான் போவியான்னு நம்ம முடிவு எடுக்கணும். நான் போவேனா, நான் தகுதி பெற்றேனா, நான் அதுக்கு என்னை தயார்படுத்துகிறேனா, இதைத்தான் நான் தேடிட்டு நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு வகை தேடி என்ன சரி செய்யணும். மற்றவங்களுக்காக நான் பாரப்படுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் போகணுமே. நீ குணப்பட்ட பிறகுதானே உன் சகோதரனை அந்த தெளிவுதானே சொல்லியிருக்காரு. நானே குணப்படலை, அவர் போவாரோ, அவர் போக மாட்டார், நான் போவானன்ற போது அந்த கேள்வி தானே வேணும். அப்ப நீ ஏன் பிரசங்கம் பண்ண வேண்டிய கடமை இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப இந்த ரெண்டு பிரமாணத்தையும் பார்த்துட்டு யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறான், இது ராஜரீக பிரமாணம் என்று சொல்லுங்க. சாதாரண பிரமாணம் இல்லை. எது வாசிங்க, யாக்கோபு 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ராஜரீக
பிரமாணத்தை படித்தால் நல்லது. அப்படிதானே? ராஜரீக பிரமாணத்தை படித்தால் என்ன சொல்றாரு? ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்று. ரெடி, நீ நிறைவேற்று. பெத்தேல் சபையே இந்த ராஜரீக பிரமாணம் என்னது? உங்களையும் என்னையும் பிரிச்சு பார்க்குறேன். இப்படித்தான் முன்னுக்கு இருந்து பேசினாலும் எல்லாருக்கும் ஒரே நீதி தான், ஒரே வேதம்தான், ஒரே தீர்ப்பு தான் தகுதிப்படுத்துவோம். ராஜரீக பிரமாணம். நீ அன்பு கூறுவாயானால் உன்னால் எல்லாம் செய்ய முடியும். ஏனென்றால் 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு சகலத்தையும் செய்யும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் முழுமையாக. அன்பில்லாதவன் ஒருபோதும் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பிருந்தால் மன்னிக்க முடியும், அன்பிருந்தால் விட்டு கொடுக்க முடியும், அன்பிருந்தால் மற்றவர்களுக்காக பரிந்து பேச முடியும். எல்லாம் இதில் அடங்கி இருக்குது. இந்த அன்பு இல்லாம நான் தேவனை தரிசிப்பேன், நான் தேவனோடு பேசுவேன், தேவ மடியில போய் உட்காருவேன், அங்க போய் தாவீதோட சாப்பிடுவேன். என்ன கதைங்க இதெல்லாம்? பூவிலே சிறந்த பூ அதுதான் வாசம் அடிக்குமா. ரோஜா பூ கூட 2 நாள் வாடி போகும், அன்பு ஒரு நாள் வாட. அருமையான கதை. அப்ப முதலாவது ஜீவன், 2வது நீ பின்னிட்டு பார்க்காது. முதல் வாசிய வசனத்தில் இருக்கா என்ன சொன்னாரு? நீ மலைக்கு ஓடிப்போ. ஜீவன் தப்பணுமா இருந்தா நீ என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் பின்னுக்கு மட்டும் பாத்துறாதப்பா, பின்னிட்டு பார்க்காது. நீங்க பாருங்க, பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். என்ன சொல்றாரு? சகோதரரை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து, அது நினைவில் இல்லை, முன்னானவைகளை நாடி என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய பந்தய பொருள் என்ன, என் இலக்கு என்ன, அதையே நோக்கி போகிறேன். லோத்துவ வெளியில எடுத்து விட்டு நீ போ. அதான் ஏன் நீங்க ஆவியானவர் தூக்கிட்டு போய் மேல வைக்க கூட? ஆவியானவரே பிலிப்பியை தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போக கூடாதா? எலியாவை தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போக கூடாதா? நீ போ. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இயேசு அன்புள்ளவர் தான். நாணயத்தின் ஒரு பகுதி. இயேசு நியாயாதிபதி மறுபகுதி. போ. அப்ப முதலாவது, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன்? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நான் அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவனாக மாறும்படி என் இலக்கை நோக்கி ஓட என்னை ஒப்பு கொடுக்கணும். அப்படியா இருந்தா பின்னானவைகளை நான் என்ன செய்யணும்? மறக்கணும். நம்மால ஒண்ணுமே இல்லையா? சில வேத வசனத்தை தவிர நான் லேசில் அதெல்லாம் மறக்கவே மாட்டேங்க, மறக்கவே. கேட்டு பாருங்க சில நேரம். தெரியுமா, கல்யாணம் முடிக்கும் உங்க அப்பா கல்யாணம் முடிச்சு பிள்ளையும் கல்யாணம் முடிச்சிருச்சு, இப்ப பேர பிள்ளையும் கல்யாணம் முடிக்கும் போது யானை என்னது, இன்னும் உங்க அப்பா மறந்துட்டாங்களா? ஆனா ஆவியில் நிறைஞ்சாங்கன்னாக்கா ஆண்டவருக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்ப ஓடணும், பின்னால மறந்துட்டு ஓடணும். மறந்தா எபிரேயர்கள் போது எழுதுறாரு எப்படின்னா, பாரமான யாவையும் தள்ளிவிட்டு நம்மை நெருக்கிற பாவத்தையும் என்ன தள்ளிட்டு என்ன செய்யணும்? நீ ஓடணும், இலக்கை நோக்கி ஓடணும். நல்ல தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, இனிமே பழைய காரியங்களை நான் நினைக்க மாட்டேன், பழைய காரியங்கள் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, மறக்க வேண்டியது எல்லாத்தையும் மறந்துடணும்,
மறந்துட்டு நாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நாம் மறக்காம இருந்தோம்னாக்கும் கருவாட்டு பேக் கதையாயிரும். என்னது? ஒரு பெரிய வீடு, அதை விற்றான். விற்கும்போது வாங்குறவன்ட்ட கேட்டான், இது நாங்கள் இருந்த வீடு, இதில் எனக்கு ஒரே ஒரு ஆணி அடிக்க இடம் தருவீங்களா அப்படின்னு. ஆணி சொன்னா சரி பரவாயில்ல, இவ்வளோ பெரிய வீட்டில் நீ ஒரு ரூமை எடுத்துக்க, அப்போ ஒரு ஆணி அடிச்சுக்க, அந்த ரூம்லேயே நீ இருந்துக்கலாம். அவன் நல்ல மனுஷன், அடித்து கொடுத்தான். ஒரு ஆணி அடித்தான், அதில் ஒரு பேக்கை தொங்க விட்டு போயிட்டான். அவன் பாட்டுக்கு போயிட்டான். போனால் கொஞ்ச நாள் நாற்றடிக்குது. நாற்றடிச்சப்போ புழு வருது கீழால. அவனை கூப்பிட்டு, ஏய் என்னத்தை நீ அடிச்சதே? என்ன? எனக்கு தானே தந்தீங்க, இந்த இருக்கு பத்திரம், எனக்கு அந்த ரூமை தந்தீங்க தானே, அன்னைக்கு நான் அதில் என்ன வேணாலும் செய்வேன். கோர்ட்டுக்கு போனாங்க. இந்த பாருங்க பேப்பரை பாருங்க, அவர் தந்தார். அதில் என்ன வேணாம், கருவாடு புழு புழுத்து நாற்றமடித்து அந்த வீட்டையே காலி பண்ண. தேவ ஜனமே, நானும் நீயும் மறக்காத வரையிலும் என்ன நடக்கும் என்றால், பழைய காரியங்களை பிசாசு நினைவுபடுத்தி அதை நாற்றமடிக்க வைத்து அதன் மூலமாக புழுக்களை வர வைத்து உன்னுடையதும் என்னுடையதுமான ஜீவனை நாம் அருவருக்கத்தக்கதாக அந்த பாதாளத்துக்கு போகத்தக்கதான வழியிலே நடத்துவான். எனவே தேவையில்லாதெல்லாம் மறந்துடுங்க. மறந்துட்டு முன்னான அதுக்கு என்ன தெரியுமா மோலாச்சேனும், எனக்கு லாபமாய் இருந்ததெல்லாம் நஷ்டமாக. பிலிப்பியர்கள் நம்ம 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை என்ன செய்தேன், நஷ்டம் என்றும் எண்ணினேன். 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னாக்கும், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அது குப்பை. அது என்னது? குப்பை. எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சார்? நஷ்டம்ட்டு அவர் என்னென்ன என்னாரு எல்லாம் நமக்கு தெரியும். என்னது? குப்பை. இன்னைக்கு நமக்கு குப்பை தான் மேன்மையானது. குப்பை மேன்மையானது. குப்பையை கொண்டு வந்து யாராவது என்னதான் சப்பாத்து விலை கொடுத்து வாங்கினாலும் வீட்டுக்கு வெளியில தானே கழட்டி போடுறீங்க. யாராவது தலைமாட்டில் கொண்டு போய் வைக்கிறீங்களா? 250 ரூபா கொடுத்து வாங்கின தலைமாட்டில் வைக்க போறீங்களா? இல்லை கபட்டில் தான் பூட்டி வைக்க போறீங்களா? அது குப்பை, அப்படிதான் சொல்லுவீங்க. இன்னைக்கு குப்பையை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் அதை விடவே மாட்டேன், நான் அதில் தீர்மானம் பண்ணிட்டேன். என்னன்னா பார்வோன் ராஜா தீர்மானம் பண்ணி முத்திரை பண்ணிட்டாங்க, அதை மாற்ற முடியாது. நான் அது முடிவு எடுத்துட்டேன், அதுக்கு பிறகு நான் அதை மாற்ற மாட்டேன். எல்லாத்தையும் மாற்றலாம், உலகத்தில் எல்லாத்தையும் மாற்றலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நாம் மாற்றம் அடையா விட்டால் இந்த குப்பைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மணக்க ஆரம்பிக்கும் போது நம்மை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்காது. இது பிரச்சனை இல்லை, ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி. கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம், எடுக்காமலும் இருக்கலாம். குப்பையை கொண்டு வைக்க, குப்பை நமக்கு தேவையில்லைங்க. மனிதனுடைய வாழ்வு இந்நாள் இப்பொழுது எப்பொழுதும் தெரியாது, நமக்கு தெரியாது. இந்த பேசிட்டு இருக்க நாளைக்கு என்ன தெரியல, இப்போ வீட்டுக்கு போனது இல்லை, யாரு கத்துறவங்க. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கணும், இங்கே விட்டா நான் அங்கே போறேன், இங்கே விட்டா அதுக்கு தகுதி உள்ளவர்களா மாறணும். இந்த கூடாரத்தை விட்டு பிரிந்து போக எனக்கு ஆசையா இருக்குது. ஆனாலும் பவுல் எழுதுறாரு இல்லையா, ஆனா ஒரே நிமிஷத்துல இங்க இருந்து பெரிஷூட்ல போகும்போது, பெரிஷூட்ல ஒரு ஓட்டை விழுந்தா பெரிஷூட் கீழே வரும், இந்த பெரிஷூட்ல ஓட்டை வந்தா மேலே போகும். அந்த நம்பிக்கையோட அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப தகுதி உள்ளவன் அல்லன்றுவார் ஆண்டவர். மரக்காட்டி என்ன செய்வாரு? தகுதி உள்ளவன் அல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா லூக்கா 9:62 பார்த்தீங்கன்னா, இயேசு கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன். அப்ப பின்னிட்டு பார்த்தேன்னு சொல்லுவார் ஆண்டவர். இன்னைக்கு பின்னிட்டு ஏதாவது பார்க்குறீங்களே? இல்லை, நீங்க பார்க்க மாட்டீங்களே. அவங்க செஞ்சது இவங்க செஞ்சது பார்க்குறீங்களே? இல்லை தானே, பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா பின்னிட்டு பார்த்தா நம்ம எங்கே போக மாட்டோம், பரலோகம்.
அதனால நாங்க சொல்றோம், பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்னதில்லை, தகுதி இல்லாதவனாக இருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டளையை கொடுக்கும் போது ஆண்டவர் லோத்துக்கு, லோத்து மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாரும் கொடுத்தாரு. கொடுத்து சொன்னாரு பின்னிட்டு பார்க்காங்கன்னு. ஆனா போற போக்குல பார்த்தா அங்க விடல, கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். ஆண்டவர் சொன்னார், ஏம்மா நீ கஷ்டப்படுற, நீ கஷ்டப்படவே இங்கேயே நீ நிக்கிறதுனால அநேகர் ஒன்றை பார்த்துட்டு என்ன செய்வான், முன்னோக்கி போவான். வர்றவன் உப்பு தூணப்பா, அடே இந்த உப்பு தூண் ஆயிடுச்சா, இதுல கதை நமக்கு தெரியல, அவன் பின்னுக்கு பார்க்கவே மாட்டான். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியா இருந்தா பின்னானவைகளை மறக்கணுமா இருந்தா முதல்ல குப்பையெல்லாம் தூக்கி வீசணுங்க. பர்தேமியோ மேலே ஒரு பெரிய போர்வை போட்டிருக்கான். அது என்னது, நாத்தம், தூசி. அவன் ரோட்டில் போகிறான், துப்பல் இருப்பான், அந்த துப்பல் கூட அதில் பட்டிருக்கும், எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போகிறான். இப்போ இயேசுக்கிட்ட போகணும், இயேசு கூப்பிட்டார் இல்லையா, போகணும். அவன் செய்த என்னதான், முதலாவது மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு, ஏன்னா இதோட போனால் நாத்தம் அடிக்கும். அதுதான் நானும் நீங்களும் செய்யணும். இன்னைக்கு நாற்றம் அடிக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் தூக்கி வீசுங்க. அன்பிருந்தால் நாம் எதையும் செய்ய முடியும். அன்பிருந்தால் தேவனிடத்திலும் அன்பு கூற முடியும், மனிதர்களிடத்திலும் அன்பு கூற முடியும். அன்பு மன்னிக்கும், அன்பு விட்டு கொடுக்கும், அன்பு நேர்த்தியான வேலை செய்யும். அப்போ என்னது, அதெல்லாம் குப்பையாக இருக்கா, அசிங்கமாக இருக்கா, தூக்கி வீசிடுங்க. வீசிட்டு எனக்கு தேவையெல்லாம் நித்திய ஜீவன், அந்த நித்திய ஜீவனுக்கு நான் வகை தேடுகிறேன். பேதுருவை பாருங்க, பேதுரு ஆண்டுட்டு வந்து சொல்கிறோம், எல்லாவற்றையும் உமக்காக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், விட்டுட்டு வந்துட்டோம். அப்படி விட்டுட்டா வந்தான் இல்லை. ஏன்னா ஆண்டு மீன் பிடிச்சிருந்தேன், அவனை பார்த்து சொன்னார், இனிமேல் நீ மீன் பிடிக்காத, நான் என்ன செய்ய போகிறேன், மனுஷன் பிடிக்க. தொழில் போச்சா, அப்போ என்ன செஞ்சுருக்கணும், யார்கிட்டயா கொடுத்துருக்கணும், நீங்கள் பாவீங்க அப்படின்னு கொடுக்கணும், இல்லாட்டி வீச்சிட்டு வந்திருக்கணும், பர்த்தியம் மாதிரி வீச்சிட்டு வந்திருக்கணும் இல்லையா. ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே செஞ்சுருக்கணும். இப்போ இயேசு கூட இருந்தால் ஊழியம் எல்லாம் செஞ்சால் 3.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன உடனே பர்தேமியும் மேல் வஸ்திரத்தை வீசிட்டான். இவன் என்ன தெரியுமா செஞ்சிருக்கான், பொலித்தீன் கவர்லாம் போட்டு மூடி வச்சிருக்கான். பொலித்தீன் கவர்லாம் போட்டு மூடி வச்சிருக்கான். அப்புறம் இயேசு போயிட்டாரு. போனது பிறகு என்ன வந்தான், எடுத்து தூசியை தட்டிட்டு மறுபடியும் போனான். மீன் பிடிச்சானா, மீன் அகப்பட்டுச்சா, இல்லை. இவன் மீன் அகப்படாமல் இருக்கும் போதுதான் இயேசு இவனை முதலாவது சந்திச்சார். 2 படகுகள் நிறைய இழுத்தாங்க. அப்பயே அவர் என்ன சொன்னார், இனிமே நீ மீன் பிடிக்க கூடாது அப்படின்னாரு. நான் உன்னை மனுஷர் பிடிக்கதா, நீ என்ன செய்யணும், அதை தூக்கி வீசி இருந்தா என்ன செஞ்சிருப்ப, இனி வலை வாங்குறதுக்கு என்ன வழி இருக்குது, ஒண்ணுமே இல்லை, வேற வேலையாவது தேடி இருப்ப, இல்லைன்னா இயேசு சொன்னதாவது நிறைஞ்சிருப்ப. இது என்னது, நீ மறைச்சு வச்சுட்டு வந்ததுனால மறுபடியும் என்ன செஞ்சா, போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு எதெல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறீங்களோ அது அந்த நேரம் வரும்பொழுது வெளிப்படும். குடும்ப சண்டை வரும்போது தான் என்ன நடக்கும், பழசெல்லாம் வெளிப்படும். அது வரைக்கும் அது மறைத்திருக்கும். சண்டை போட்டு யாராவது வந்திருக்கிறீங்களோ, ஏன்னா இது போய்கிட்டு இருக்கு இப்படி, எனக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் எல்லாம் மறைச்சிருங்க, போட்டு மூடிடுங்க, வேணாம். ஏன்னா மறுபடியும் சொல்றேன், மனித வாழ்வு எவ்வளவு நாள் என்று தெரியாது, இயேசு வருகிறது எப்பன்னு தெரியாது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிறவர், நம்முடைய இரட்சகர் எப்படி ஜீவித்தாரோ அவர் போல ஜீவிக்க கர்த்தரிடத்தில் கிருபைக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, பேதுருவை மாதிரி வைக்காதீங்க, அதையும் விட்டு வீச்சிடுங்க, பர்தேய மாதிரி. கர்த்தர் உங்களை ஆசை. அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்குன்னா, என்ன சொன்னார், ஏதோ சொன்னார். அந்த 3 பேர் வந்து என்ன சொன்னாங்க, வெளியில் இழுத்து விட்டுட்டு ஓடிப்போன்னு சொன்னாங்க. அப்புறம் சமபூமி எங்கும் நிற்க. ஆபிரகாம் லோத் 2 பேர் வந்தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஆதியாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம், இந்த 13ஆம் அதிகாரம் 10, 11 வாசிக்கும் பொழுது பார்க்கிறீங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும்
எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. சரி, கர்த்தருடைய தோட்டம் போலவும் இருந்தது, எகிப்து தேசம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும். இப்ப என்ன செய்தான்னு சொன்னா, ஆபிரகாமும் லோத்தும் ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க. நம்முடைய மேய்ப்பர்களுக்குள்ள என்ன பிரச்சனை வருது? நமக்கு அது வேணாம், நாம சகோதரர்கள். நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், வடக்கு போனா என்ன செய்யறேன், தெற்க போறேன். நீ முதலாவது தெரிந்து கொள். கொடுத்துட்ட. கொடுத்தோடனே லோத்து பார்க்கிறான் சமபூமி. ஆனா ஆபிரகாமும் சமபூமி தேர்ந்தெடுத்தான். ஆனா ஆபிரகாமுடைய பூமியை குறித்து இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவைகள் மேடும் பள்ளங்களும் உள்ள தேசம், அதில் கர்த்தருடைய கண்கள் இருந்ததுன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். தெரிந்து கொண்டான், செழிப்பு, நீர்வளம் எல்லாம் இருக்குது. அண்ணா அப்ப நான் இங்க போவா போன, தவறு கிடையாது, தவறு கிடையாது. ஆனால் ஆபிரகாமும் கூட சமபூமியைத்தான் தேர்ந்தெடுத்து கொண்டு போகிறான். நீங்க பாத்தீங்கன்னாக்கும் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். 18. அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து அங்கு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இவன் போனது எங்க? இவன் போனது எங்க? 2 பேரும் சமபூமி தான் போனாங்க. ஆனால் சோதோமின் பாவம் கொடிதாக இருந்தது, கர்த்தருடைய சமூகத்திலே எட்டினது. அது முன்னோ பின்னோ தெரியல. இப்ப எங்க போயிருக்கான் லோத்து? சோதோமுக்கு போயிருக்கான். சோதோமுக்கு போயிட்டு லோத்து எங்கேயாவது பலியிட்டான், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டானே எனக்கு சரியா தெரியாது. அப்படி இருக்கலாம், இருக்கா? நான் பார்த்தாலும் எனக்கு தெரியல. அவனுக்கு தெரியாம இருக்குது. ஆனால் ஆபிரகாம் போய் என்ன செய்தான்? ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு என்ன செய்தான்? என்னையா ரெண்டுக்கு வித்தியாசம் அப்படின்னா, நான் இப்போ ஒரு காரியம் சொல்றேன். லோத்துவை கர்த்தர் வெளியிலே எடுத்து விட்டவர் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, போன்னு சொல்லி சொன்னாரு. இந்த இடத்துக்கு அவன் வந்த போது அந்த இடத்துல இருக்க ஜனங்கள் கொடிய பாவிகளாக இருந்தார்கள். பாவம் செய்யறவங்களா தான் இருந்தாங்க. அங்க உள்ளவங்க எல்லாம் ரொம்ப பாவம். இப்ப இந்த இடத்துக்கு வந்தவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தில் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய தொடங்கி இருந்தா, அங்க நடக்கிற ஒருத்தன் வந்து கேட்டிருப்பான், என்னையா ஒரு புதிய காரியத்தை பார்க்கிறோம் கேட்பானா இல்லையா? இவ்வளவு நாள் நாங்க இப்படி பார்த்ததே இல்லையே, நீங்க பலியிடுறீங்க, நீங்க யாருக்கு பலியிடுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பான். கேட்கும்போது இவன் சொல்லியிருக்கலாம், எப்படி தெரியுமா? நாங்கள் ஆரான்லே குடியிருந்த போது எங்க அண்ணன் ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டாரு, எங்க பெரியப்பா கூட நானும் ஆபிரகாமும் அவருடைய அண்ணி எல்லாரும் சேர்ந்து வந்தோம். வந்த இடத்துல கர்த்தர் என்ன செஞ்சாரு? எங்களை ஆசீர்வதித்தாரு. எங்களுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாது இருந்தது. அதுக்கு பிறகு அண்ணன் சொன்னாரு, நீ வடக்கே போனா தெற்கே போற, மேற்கே போனா கிழக்கே போறேன்னாரு. நான் இந்த பகுதியில் வந்துட்டப்பா, கர்த்தர் என்னை இவ்வளவு தூரம் வழி நடத்தி ஆசீர்வதித்து வந்ததுனால நான் இங்க ஒரு பலிபீடம் கட்டுறேன், கர்த்தருக்கு ஆராதனை செய்யறேன். என்ன போயிருச்சா அவனுக்கு? அவனுக்கு சத்தியம் போயிருச்சா? இதை செய்யலாமே. இவன் என்ன தெரியுமா செய்வான்? கூடார வாசல்ல உட்கார்ந்து, இந்த பட்டணத்து வாசல் உட்கார்ந்து என்னதான் அவருடைய அக்கிரமத்தின் கிரியைகளை இருதயத்துக்குள்ள வாங்கிக்குவான். சிலருக்கு அப்படிதான், பாவம் செய்ய மாட்டான், எங்கேயாவது பாவம் செய்யற ரசித்துக்கிட்டு இருப்பான். பாவம் செய்யறதில்லை. இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற செல்போனை திறந்தாலே என்ன வருதுன்னா, எல்லாமே அப்படிப்பட்டதான் வருது. நம்ம நிப்பாட்டு கொஞ்ச நேரம் நின்று பாரு அப்படின்னு. பாவம் நீ செய்யல, உன் இருதயத்தில் அப்படி ஒரு பிரச்சனை தான், போய் ரூம்ல இருந்து ஆண்டவர்கிட்ட பலியிட்டு சொல்ல. உட்கார்ந்து உட்கார்ந்து இருதயத்துல வாங்கி இருதயத்தை நிரப்புனா முடிவுல பாத்தீங்கன்னா அதே காரியம் தானே வீட்டுல நடந்தது.
இன்னைக்கு நம்முடைய நடக்கைகளை பார்க்கும்போது ஜனங்கள் கேட்பார்கள் என்ன தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை நீங்க பைபிளை தூக்கிட்டு எங்கெங்க போறீங்க அப்படின்னுவாங்க. சில நேரம் வேலை செய்யற இடத்துல கேட்பா எப்படி தெரியுமா, நீங்க கிறிஸ்தவங்களான்னு கேட்பான். ஏன்னா நீங்க போய் பேசுறதே இல்லையே, நீங்க மற்றவர்களுக்கு வேலை செய்யும்போது உதவி செய்றீங்களே, உங்க நடக்கையை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்குதே, ஏன்னா நீங்க கிறிஸ்தவங்களா? கிறிஸ்தவ நடக்கையில் தானே கட்ட முடியும், சாட்சிகள் அப்படித்தானே. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இப்போ ரோட்டில் ஒரு கட்ட அப்படின்னா எந்த நாளும் பார்க்குறேன் நீங்கள் பைபிள் தூக்கிட்டு போகிறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, சேர்ச்சுக்கு போகிறீங்களா? ஆமாம் நாங்கள் சேர்ச்சி, அதனால தான் நாங்கள் பைபிளை வெளியிலே கொண்டு வர்றதில்லை, பேக்குள்ளே போட்டு மடித்து அப்படியே உள்ளே கொண்டு வரோம், எவனும் பார்த்துடக்கூடாது. சரி, ஓகே. அப்போ நீங்கள் கிறிஸ்தவங்க தானே, எந்த சபைக்கு இங்கே போகிறீங்க? ஏன்னா பல சபை இருக்குது, கத்தோலிக்க சபை இருக்குது, யெகோவா விட்னஸ் இருக்குது, பெந்தேகோஸ்து சபைகள் இருக்குது. எந்த சபைக்கு போகிறீங்க? நாங்கள் இந்த சபைக்கு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எப்படி? அங்கே சொல்கிறோம், நாங்கள் இப்படி தான் இருந்தோம், லோத்து மாதிரி தான் இருந்தோம். கத்தர் எங்கள் ஆறாண்டில் இருக்கும்போது நாங்கள் விற்கிற ஆராதனை காரில் தான் இருந்தோம், அங்கேருந்து அண்ணன் அழைச்சார், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்தோம்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அது மாதிரி நாமளும் சொல்லுவோம், இப்படியெல்லாம் இருந்தோம், கத்தர் கொண்டு வந்தார், ஆசீர்வதித்தார். அப்படி இருக்கும்போது அப்போ எந்த ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கா நடக்குது? ஆமாம். அப்போ நீங்களும் வாரீங்களா? என்ன போகுது? அப்படியா இருந்தா ஆபிரகாமை போல பலிபீடம் கட்டினாங்க, இல்லைன்னா லோத்து மாதிரி வாதிக்கப்படுகிறோம். எது நம்ம? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதையும் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஆபிரகாமை போல பலிபீடம் கட்டினா சுவிசேஷம், நம்முடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் அறிஞ்சுக்குவாங்க. நம்ம போய் பைபிள் எடுத்து அதிகாரம் இல்லை, சரி நமக்கு நேரமா, சரி. அப்போ அடுத்து என்னன்னா, அப்பொழுது ஆபிரகாம் போயிட்டான். இப்போ ஆபிரகாம் என்ன தெரியுமா, ஆபிரகாம் பற்றி கற்று சொல்லும்போது சொன்னாரு, ஆபிரகாம் கற்பனைகளை என்ன செய்வான், கை கொள்றது மட்டும் இல்லை, தனக்கு பின்னால் வர்ற தன் சந்ததிக்கும் சொல்லுவான்னு சொன்னார். அடுத்தது அழியாதபடிக்கு நீ என்ன செய், ஓடிப்போ. இன்றைக்கி எல்லாம் சரி, நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம், நாங்கள் எப்படி இருக்கோம்னு சொன்னால் பின்னுக்கு பார்க்கறது இல்லை, நித்திய ஜீவன் நோக்கி தான் போகிறோம், அப்படி எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ கடைசியில் என்ன, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போம். நான் சுருக்கமாக அந்த காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ரைட், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் தீர்க்கதரிசிகளிலே பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தவன் எலியா, கீலேயாத்தின், சரியா எலியா தானே. இந்த எலியா ராஜா முன்னுக்கு போய் நிற்பான், என் வார்த்தையெல்லாம் மழை பெய்யாது அப்படின்னு திருப்பி சொல்லுவாங்க, இப்போ மழை பெய்யும் அப்படின்னு சொன்னால் நடக்குதா? சொல்லுவான். அவனுடைய பிரசங்கம் எப்படிப்பட்ட பிரசங்கம் தெரியுமா, ஒன்று இங்கே இருந்தார் இல்லாட்டி அங்கே இருக்கு, அப்படி தானே சொன்னா. ஒன்று பாகால்கிட்ட போ, இல்லாட்டி தேவன்ட்டாரு, குந்தி நடக்காத, ஒரு பயம் இல்லாமல் பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி. நீங்கள் 1 ராஜாக்கள் 18 இந்த 19:8 நீங்கள் வாசித்து, சரி வாசிக்கணும், நமக்கு நேரமாச்சு. சரியா, பாகால் தீர்க்கதரிசி முன்னால் நிற்பான். அதே வேலை தனியாக ஒருத்தர் இருக்கா, 400 பேர் இருக்கிறான். 400 பேர் என்ன, அவர் சாப்பிட போயிருப்பார், அவர் தூங்க போயிருப்பார், வேற வேலையில் இருப்பார், கிண்டல் அடிக்கிறானா இல்லையா? தனி மனிதனாக இருந்து கிண்டல் அடிக்கிறான். எப்படி அப்படின்னா, அவனுக்கு ஒரே ஒரு இது என்ன, நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன், கர்த்தர் என்னோட இருக்கிறார், அந்த தைரியம் இருந்தது. இப்போ என்னது, அவங்களெல்லாம் கொண்டுட்டான். கொன்னோடனே இந்த செய்தி யார்கிட்ட போயிடுச்சு, ஜெசபேல்கிட்ட போயிடுச்சு. ஜெசபேல்கிட்ட போனோடனே நடுங்க ஆரம்பிச்சு. நம்மளுக்கு அவ சொல்லிட்டு என்ன தெரியுமா, நான் உன் தலையை எடுக்காட்டி போனால் என்ன நடக்கும்னு சொன்னால் தேவர்கள் எனக்கு அதுக்கு அதிகமாக செய்வாங்க சொன்னோடனே பயந்துட்டான். அட இவ்வளவு தூரம் நின்றுவேன் என்ன செஞ்சான், ஓடி போய் சூரச்செடிகளை உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் கண்ட நாம் சில பிரச்சனைகள் நிமித்தமாக, போராட்டங்கள் நிமித்தமாக இன்றைக்கு எலியாவை போல சோர்ந்து ஒரு சூரச்செடியின் கீழே இருப்போம்னா, ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார், தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனத்தை கொடுக்கிறார். கொடுத்து நீ பெற தெரியுமா, நீ ஓடி போகணும், அந்த ஓரேப் என்கிற அந்த மலைக்கு நீ ஓடிப்போ.
இன்னைக்கு கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில பல பிரச்சனைகள், போராட்டங்கள், அதேவேளை நீ நினைத்த காரியங்கள் தடைப்பட்டது, நடக்கல, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமா வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட நீ எப்படி வெளியில இருக்கலாம் என்று சொல்லுகிற ஒரு கேள்வியோடு கூட நீ இருக்கலாம். இன்றைக்கு தேவன் தம்முடைய தூதனாக தம்முடைய ஊழியக்காரனை வைத்து உனக்கு ஒரு போஜனத்தை கொடுக்கிறார். இந்த பலத்தினாலே நீ ஓடு என்று சொல்லி உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஓடிப்போ. அதேவேளை நான் ஒரு காரியம் சொல்லுவேன், இன்னொன்னு, கொலை செய்தவன் தப்பிக்கிறதற்காக கர்த்தர் அடைக்கல பட்டணம் என்று ஒன்றை வைத்திருந்தார். என்னாமத்தின் புத்தகத்தில் 35ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா தெரியும், அங்க என்ன செய்யணும், நீ ஓடி போயிரு, உன்னை விரட்டிக்கிட்டே வருவான் சத்துரு, அவனிடத்திலிருந்து நீ ஜெயம் பெறணுமா இருந்தா நீ உள்ள போயிட்டு நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நீ தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற கண்மலைக்குள்ள சரியா வந்துட்டேன்னு சொன்னா எந்த சத்துருவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. எலியா போய் அப்படியே ஓரே வரைக்கும் அந்த பலத்தினாலே ஓடி போறாங்க. இன்னைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த போஜனத்து நிமித்தம் பல விதமான பிரச்சனை, வேலை தளத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சொந்தக்காரங்க பிரச்சனை, ஏதோ நண்பர்கள் பிரச்சனை, பல பிரச்சனை இருக்கு. நீ எதெல்லாம் எதிர்பார்த்து அதெல்லாம் நடக்காம இருக்கலாம், அல்லது போன பல தோல்விகளை கண்டிருக்கலாம். அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் நேசிச்சேன், ஆண்டரோடு இருந்தேன் அப்படின்னு நீ சோர்ந்து போய் இன்னைக்கு ஒரு சூறைச்செடியின் கீழே இருப்பான்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை போஜனமாக உனக்கு. ஏன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்றைக்கு தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறேன். பயப்படாத, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன். அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். உன்னை என்றைக்கு தெரிந்து கொண்டார் என்றால் நீ சுவிட்சர்லாந்துக்கு வரும்போது தெரிந்து கொள்ளல, நீ உன் தாயின் கற்பத்திலே உருவாகிறதுக்கு முன்னதாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அவர் வழி நடத்த உண்மையுள்ளவராக. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போற கர்த்தருடைய பிள்ளைக்கு பிசாசு பல போராட்டங்களை கொண்டு வந்து சொல்லுவான், கர்த்தர் உனக்கு என்ன செய்தார், கர்த்தர் உனக்கு என்ன செய்தார், நீ ஜெபிக்கிற, நீ வேதம் வாசிக்கிற, நீ சபைக்கு போகிற, உனக்கு என்ன செய்தார்? சமபூமிக்கு வா. என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற நேரம் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துகிற நேரம் உயர்த்துவார். இதுதான் தீர்மானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போமா?